அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. பேசும்போது திக்குது, சில வாய்க்கு திக்குவாய் அவங்க கொஞ்சம் கூச்சப்படுவாங்க பேசுகிறதுக்கு. அந்த திக்குவாய் குணமாக சில வழிமுறைகளை சொல்கிறேன். அக்காரக வேர்கள்னு இருக்குது, அக்காரக வேர். அந்த வேரை சுத்தம் செய்து மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா 1 மாதத்துக்கு திக்குவாய் தானாக குணமாகிடும். அதே போல் வசம்பை அனலில் இட்டு அதில் வரும் சாம்பலை எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா திக்குவாய் சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பாதாம் பருப்பு பொடியுடன் கருமிளகு சேர்த்து அரைத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா 1 மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திக்குவாய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வில்வ இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் செய்து கழுவி அப்படியே மென்று சாப்பிடலாம். இல்லை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சின்னு வந்தீங்கன்னா திக்குவாய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் குரல் வளம் நன்றாக இருக்க ஒரு டம்ளர் சுட தண்ணியில் 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடரை போட்டு குடிச்சின்னு வந்தீங்கன்னா குரல் கரகரப்பு நீங்கி குரல் வளம் நன்றாக இருக்கும். அதே போல் ஒரு டம்ளர் சுட தண்ணியில் நம்ம இந்த பொடி பெருங்காயத்தூள் பொடி ஒரு சிட்டிகை போட்டு சுட தண்ணியில் போட்டு குடிச்சின்னு வந்தீங்கன்னா குரல் வளம் நன்றாக இருக்கும். அதே போல் காயத்தழும்பு அங்கங்கே இருக்கும். காயத்தழும்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அரசம்பட்டை ஆலம்பட்டை இது ரெண்டையும் எடுத்து தேங்காய் பாலுடன் அரைச்சி நைட்டில் பூசி காயத்தழும்புகள் இடத்துல பூசி காலையில் கழுவின்னு வந்தீங்கன்னா அந்த காயத்தழும்புகள் நாளடைவில் மறைந்துவிடும். அதே போல் காது கேட்காதவர்கள் லவங்கப்பட்டை எண்ணெய் எடுத்து 2 சொட்டு காதுகளில் இட்டுன்னு வந்தாலும் சீக்கிரம் காது கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தூதுவளையுடைய தூதுவளை செடியினுடைய பூக்களை எடுத்து தேங்காய் எண்ணெயில் பொடிச்சு அதை கொதிக்க வச்சு வடிகட்டி காதுகளில் 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கன்னா காது கேட்காதவங்களாம் காது கேட்க ஆரம்பிச்சுவிடும். அதே போல் காது கேட்காதவர்கள் காளான் அடிக்கடி சாப்பிட்டுங்க வந்தீங்கன்னா காது கேட்கும் திறன் உண்டாகும். அதே போல் காக்கா வலிப்பு சரியாகுது, பிக்ஸ் வருதுன்றாங்களா, அது அகத்திப்பூ மிளகு சம அளவு எடுத்து அரைத்து பசு மூத்திரத்தில் கலந்து குடிச்சின்னு வந்தாங்கன்னா காக்கா வலிப்பு சரியாகிடும் பிக்ஸு. தினமும் 4 பூண்டு பற்களை நெய்யிலே அல்லது நல்லெண்ணெயிலே வதக்கி சாப்பிட்டு வந்தாலும் நம்ம காக்கா வலிப்பு சரியாகிவிடும். அதே போல் விஷ்ணு கிராந்தி சாறு எடுத்து அருந்தி குடிச்சின்னு வந்தாலும் நமக்கு காக்கா வலிப்பு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளை பூசணிக்காய் சாறுடன் 1 ஸ்பூன் அதிமதுர பொடியை போட்டு குடிச்சின்னு வந்தாலும் காக்கா வலிப்பு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் துளசி இலை கொதிக்க வச்சு வடிகட்டி இல்லை அப்படியே அரைச்சி சாறு எடுத்து குடிச்சின்னு வந்தீங்கன்னா 48 நாட்கள் குடிச்சின்னு வந்தாலும் காக்கா வலிப்பு இந்த பிக்ஸ் வர்றதுக்கு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பிபி சர்க்கரை அதிகமாகிடுச்சுன்னா கை கால் பெராலிசிஸ் மாதிரி தோணும் சில பேருக்கு. வாய் கோணி போயிடுவங்களுக்கு சுக்கு வசம்பு 2யும் சம அளவு எடுத்துக்கணும். பொடியாக்கி அதில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய் போனது நாளடைவில் சரியாகிவிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.